Good morning, student. Next, shifting or jump cultivation அப்படின்னா ஸ்லாஷ் அண்டு பர்ன் அக்ரிகல்ச்சர் அப்படின்பாங்க. இதில் ஒன்றும் பெருசாக இதில் ஒன்றும் இல்லைங்க. என்னென்னா இப்போ வந்து நம்ம ஃபாரஸ்ட் ஏரியா இருக்குன்னா ஃபாரஸ்ட் ஏரியாவை ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து அந்த காடுகளெல்லாம் வெட்டி தீ வச்சு விட்டு விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுவாங்க. எத்தனை சீசனுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 to 3 சீசன்ஸ் வந்து விவசாயம் பண்ணுவாங்க, அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்க. அக்ரிகல்ச்சர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டுனா அந்த லேண்ட் அப்படியே விட்டு அதுக்கடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்டை மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெட்டி தீ வச்சுட்டு மறுபடியும் அக்ரிகல்ச்சர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படியே காடை என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு அக்ரிகல்ச்சர் பண்ணக்கூடியது பேர் தான் என்ன பேர் அப்படின்னா ஸ்லாஷ் அண்டு பர்னிங் கல்ச்சர் அக்ரிகல்ச்சர்னு பேருங்க. இன் ஷிஃப்டிங் கல்டிவேஷன் plots of natural tree vegetation are burnt away and the cleared patches are formed for 2 to 3 seasons, after which their fertility reduced to a point where the crop production is no longer profitable. சரிங்களா? சரி, ரொம்ப நாளைக்கு வந்து போதுமான அளவுக்கு ப்ராஃபிட் வரல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபார்மர் தென் அபண்டன்ஸ்னால் கை விடுதல் அப்படின்னு அர்த்தம். திஸ் பேட்ச் அண்ட் கட்ஸ் டவுன் எ நியூ பேட்ச் ஆஃப் த ஃபாரஸ்ட் ட்ரீஸ் எல்ஸ்வேர் ஃபார் த கிராப் ப்ரொடக்ஷன். தி சிஸ்டம் இஸ் ப்ராக்டிஸ்டு இன் எந்த ஏரியாவில் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் ஆஃப் இந்தியா, அதாவது வடகிழக்கு இந்தியாவில் இந்த மாதிரி தான் விவசாயம் பண்ணுறாங்க. சரிங்களா? when vast areas are cleared and burnt, it results in loss of forest cover, pollution and discharge of CO2, which is turned the attribute to loss of habitat and climate change, which has an impact on the faunal diversity of that region. ஸோ இப்படி அழிக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய விலங்கினங்கள் பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு கோ எக்ஸிஸ்டன்ஸ்னால் என்னங்க, நம்ம ஏதாச்சும் ஒரு ஸ்பீசிஸை வந்து அழிச்சிட்றோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஒரு ஸ்பீசிஸை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய அனதர் ஸ்பீசிஸும் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிஸ்டன்ஸ் ஆகிருங்க, அழிஞ்சிரும். இதுதான் கோ எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு பாருங்க. சரிங்களா? எக்ஸாம்பிள், ஆர்கிட் பீஸ் அண்ட் ஃபாரஸ்ட் ட்ரீ பை த கிராஸ் பாலினேஷன். டிராபிக் ஃபாரஸ்ட்னு வந்துருக்கணும், அதில் கொடுக்கல. வெப்பமண்டல காடுகளில் இருக்கக்கூடிய மரங்களின் மகரந்த சேர்க்கைக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கிட் பீஸ். என்ன தேவை? ஆர்கிட் பீஸ். ஸோ இப்போ நீங்கள் வந்து மரங்களை அழிச்சிங்கன்னா அந்த மரங்களை சார்ந்து வாழக்கூடிய ஆர்கிட் பீஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அழிஞ்சிரும். சரிங்களா? அவ்வளோ ஆர்கிட் பீஸை வந்து நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஆர்கிட் பீஸை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ட்ரீஸ்லாம் என்ன ஆயிரும் அப்படின்னா அழிஞ்சிரும். ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்பீசிஸை வந்து அழிச்சோம்னா போதும், அதை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய அனதர் ஸ்பீசிஸ் என்ன ஆயிருக்கலாம், அழிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. சரியா? Extinction of one will be automatically causes extinction of the other. சரி. another example, இப்போ நம்ம வந்து என்ன பார்த்தோம், ஆர்கிட் பீஸ் அண்ட் ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் ட்ரீ பார்த்தீங்களா. another example கோ எக்ஸிஸ்டன்ஸ்க்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் பிட்வீன் த கல்வேரியா ட்ரீ அண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் பேர்ட்ஸ் ஆஃப் மொரிஷியஸ் ஐலாண்ட்ஸ் த டோடு. நோட் பண்ணிச்சுக்காங்களா? நம்ம இந்த கல்வேரியா அப்படிங்கிற ட்ரீயை வந்து நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய மொரிஷியஸ் தீவில் இருக்கக்கூடிய டோடு அப்படிங்கிற பேர்ட்ஸ் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா அழிஞ்சிடும்.
அதில் நம்ம இந்த டோடு அப்படிங்கிற பேர்ட்ஸை வந்து அழிச்சிட்டோம் அப்படின்னா அதை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய கல்வேரியன் ட்ரீ வந்து அழிஞ்சிரும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. The mutualistic association that the horny endocarp of the seeds of Calvarian tree are made permeable by the action of the large stone in the bird's gizzard and digestive juice, thereby facilitating easier germination. The existence of the dodo bird lead to the imminent dangers of the Calvarian tree existence. சரிங்களா? கல்வேரிய ட்ரீ எக்ஸிஸ்டன்ஸ், அது பறவை அழிச்சிங்கன்னா போதும், அதை சார்ந்து இருக்கக்கூடிய கல்வேரி அப்படிங்கிற ட்ரீயும் அழிஞ்சிரும். இது கோ எக்ஸிஸ்டன்ஸுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பொல்யூஷன். Pollutants and pollution are a major causes for the biodiversity losses. The excessive use of the fertilizer, pesticides and heavy metals have polluted the land, ground and surface water bodies. There is a tendency of the pesticide biomagnification which result in the high concentration at the higher trophic levels. பயோமேக்னிஃபிகேஷன் என்னங்க? உயிரினங்கள் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெருக்கம் அடைகிறது. உயிரினங்கள் என்ன ஆகுது? பெருக்கம் அடையுது. பயோமேக்னிஃபிகேஷன் மீன்ஸ் heavy metals accumulate inside the living things is called biomagnification. பயோமேக்னிஃபிகேஷன் ஹெவி மெட்டல்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஹாட்மியம், லெட்டு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா லிவிங் திங்ஸ்னுடைய பாடிக்குள்ளே போய் அக்குமுலேட் ஆகிறதுங்க. அதுக்கு பேர் பயோமேக்னிஃபிகேஷன் அப்படின்னு பேர். சரிங்க. The population of fish eating birds and falcons. சரிங்களா? ஃபிஷ் ஈட்டிங் பேர்ட்ஸுங்கிறது சீல இருக்கும், அந்த ஃபால்கன்ஸ் அப்படிங்கிறது சீல வாழக்கூடியது. Run of fertilizer rich field causes nutrient enrichment of water body leading to the eutrophication. மேலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷை சாப்பிடக்கூடிய பேர்ட்ஸில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஹெவி மெட்டல்ஸ் வந்து அக்குமுலேட் ஆகலாம். அடுத்து வந்து என்ன அப்படின்னா யூட்ரிஃபிகேஷன் அப்படின்னா என்னங்க? என்ரிச்மெண்ட் ஆஃப் வாட்டர் பாடிஸ் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னிங்கன்னா இப்போ ஹெவி ஃபெர்டிலைசரை யூஸ் பண்ணும்போது அந்த ஹெவி ஃபெர்டிலைசர் என்ன ஆகும் அப்படின்னா ரன் அப் ஆகுங்க. ரெய்னி சீசன் அப்போ ரெயின் மூலிமா என்ன ஆயிரும் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ஃபீல்டிலேருந்து நேராக வாட்டர் பாடிக்குள்ளே என்ட்ராயிரும். வாட்டர் பாடியில் வந்து ஃபிஷ்ஷினுடைய பாடிக்குள்ளே என்ட்ராயிருங்க. மெர்க்குரி நோட் பண்ணிச்சுங்க. மெர்க்குரி, ஆர்சனிக், கேட்மியம், குரோமியம் பாய்சனிங் ஹேஸ் லீட் டு த டெப்ளீஷன் ஆஃப் பயோட்டிக் ரிசோர்ஸ் இன் த வேலரபிள் ஈகோசிஸ்டம். அடுத்து 1 மார்க் நோட் பண்ணிச்சுங்க. டெத் ஆஃப் வல்ச்சர், பிணந்தென்னி கழுகுகள் வந்து சாகுகிறது, இறக்க நேரிடுகிறது. எதனால சொல்லி பார்த்தீங்கன்னா the veterinary medicine of the diclofenac which is responsible for the thinning of the egg cell. சரிங்களா? நம்ம இந்த பிணந்தென்னி கழுகுகளுடைய முட்டைகளினுடைய ஓடு ஊற என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப மெலிசாக மாறிடுது. ஸோ அதனால் அந்த எக்கு என்ன ஆக மாட்டேங்குது? ஹேட்சிங் ஆகாதுங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய அனிமல்ஸுக்கு வந்து வெட்டினரி டாக்டர்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது என்ன இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைக்ளோஃபெனாக் அப்படிங்கிற இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. அது வந்து அந்த அனிமல்ஸினுடைய பாடிக்குள்ளேயே இருந்து அந்த அனிமல்ஸ் டெத்தாகி உழுகும்போது அந்த டெத்தாகி விழுந்த அனிமல்ஸை வந்து இந்த வல்ச்சர் சாப்பிடும்போது இந்த டெத்தான அனிமல்ஸினுடைய பாடியில் என்ன இருக்குது? டைக்ளோஃபெனாக் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த டைக்ளோஃபெனாக்கோடு இருக்கக்கூடிய இந்த ஃப்ளஷ் மெட்டீரியலை வந்து இந்த வல்ச்சர் ஈட் பண்ணும்போது வல்ச்சர்னுடைய பாடியில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எக்குனுடைய திக்னஸ் வந்து என்ன ஆயிடுது? அந்த ஓடு முட்டை மெலிசாக போயிடுது. அதனால் எக்கு வந்து ஹேட்சிங் ஆகாது. அப்போ எது அழியும்? பிணந்தென்னி கழுகுகள் எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்கும். ரைட்டுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர். இப்போ இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர்னால் என்னங்க?
ரொம்ப ஸ்பீடாக ஒரே மாதிரியான கல்ச்சர் பண்ணுறது, அக்ரிகல்ச்சர் லேண்டில் ஒரே மாதிரியான அக்ரிகல்ச்சர் பண்ணி ரொம்ப தீவிரப்படுத்துறது, விவசாயத்தை தீவிரப்படுத்துறது. சரிங்களா? ஸ்ப்ரெட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இஸ் சம்டைம்ஸ் அட் த காஸ்ட் ஆஃப் வெட்லேண்ட்ஸ். வெட்லேண்டு தெரியுங்களா? சதுப்பு நிலங்களில் கிராஸ்லேண்டு அண்டு ஃபாரஸ்ட் இதெல்லாம் அழிச்சிட்டு தீவிரமாக விவசாயத்தில் ஈடுபடுறது. இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் இஸ் பேஸ்டு ஆன் த ஃபியூ ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ். ஹை ஈல்டு தரக்கூடிய வெரைட்டிஸ் வந்து கல்ச்சர் பண்ணுறது. அஸ் எ ரிசல்ட் there is reduction in the genetic diversity. It also increase the vulnerability of the crop plant to sudden attack by pathogen and pest. ஸோ நம்ம இந்த முக்கியமான இருக்கக்கூடிய ஹை ஈல்டிங் தரக்கூடிய பிளான்ட்ஸை வந்து க்ரோத் பண்ணும்போது ஈஸியாக என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூச்சி தாக்கத்துக்கு ஆட்பட ஆரம்பிச்சிடும். There are only a few variety of traditional paddy strains today due to use the hybrid variety in Tamil Nadu. Next வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்ரிங்க. There is a tendency to grow the economically important and viable trees like teak, sandal, oak, shal in forest, resulting in the loss of other forest trees. ஒரு சில பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த அதீத காசுக்கு விற்கக்கூடிய மரங்களை வந்து நம்ம ஃபாரஸ்ட்டில் வந்து வளர்க்கும்போது ஃபாரஸ்ட்டில் வளரக்கூடிய மற்ற மரங்கள் பாதிக்கப்படுதுங்கிறாங்க. எந்த மாதிரியான மரங்கள் நீங்கள் வளர்க்கும் போது காசுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீக் தேக்கு மரங்கள், சந்தன மரம், ஓக், ஷால் இதெல்லாம் க்ரோத் பண்ணும்போது இயற்கையாக இருக்கக்கூடிய அதர் ஃபாரஸ்ட் ட்ரீ வந்து என்ன ஆகுது அப்படின்னா சஃபர் ஆகுது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் த்ரெட்ஸ், இயற்கையான அச்சுறுத்தல்கள். சரிங்களா? பயோடைவர்சிட்டிக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நேச்சுரல் த்ரெட்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி பாருங்களேன். ஃபஸ்ட்டு வந்து இட் இன்க்ளூட்ஸ் ஸ்பான்டேனியஸ் jungle fires, tree fall, landslides, defoliation by insect or locust attack. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜாங்கல் ஃபாரஸ்ட் அப்படின்னு என்னங்க, காட்டுத்தீ, காட்டில் வந்து ஃபாரஸ்ட் ஃபயர் ஆகிறது. ட்ரீ ஃபாலிங், இந்த வயசான ட்ரீலாம் என்ன ஆகுது அப்படின்னா விழுகிறது. லேண்ட்ஸ்லைட் அப்படின்னா நிலச்சரிவு ஏற்படும் போது இயற்கைக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி தாக்கத்தினாலேயோ அல்லது லோக்கஸ்ட் அட்டாக்னாலேயோ இலைகள்லாம் கொட்டி போகிறதுங்க. டிஃபோலியேஷன் அப்படின்னா இலைகள் கொட்டி போயிடுறதுக்கு பேர். தென் நெக்ஸ்ட்டு லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. சரிங்களா? உயிரினங்கள் வந்து பாதிக்கப்படுகிறது, மறைகிறது. எப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பீசிஸ் ஹேவ் பீன் எவால்விங் அண்டு டையிங் ஓவர் சின்ஸ் த ஆரிஜின் ஆஃப் லைஃப். சரிங்களா? உயிரினங்கள் வந்து புதுசாக எவால்வேஷன் ஆகும்போது உயிரினங்கள் அழிய நேரிடுதுங்கிறாங்க. However, the species are now becoming extinct at a faster rate. This is destabilizing the ecological stability and the destruction of the biological diversity on Earth. Human activities greatly contribute to the loss of biodiversity. Natural resources such as land, water and organisms are indiscriminately exploited by human beings. சரியா? அளவுக்கு அதிகமாக மனிதன்கள் வளங்களை பயன்படுத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னா பயோடைவர்சிட்டி ஆட்டோமேட்டிக்காக அழிய ஆரம்பிக்குதுங்கிறாங்க. அக்கார்டிங் டு த கன்வென்ஷன் ஆஃப் த பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் ஹாவ் எ டெட்ரிமெண்டல் எஃபெக்ட் ஆன் த பயோடைவர்சிட்டி. சரிங்களா? மனிதனுடைய ஆக்டிவிட்டிகள் வந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ எதை தாக்கி அழிக்கிறதுங்களா பயோடைவர்சிட்டி அழிவதற்கு காரணமாக இருக்கிறது. டைரக்ட் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் லைக் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் த லோக்கல் லேண்ட் யூஸ், ஸ்பீசிஸ் இன்ட்ரடக்ஷன் ஆர் ரிமூவல், புதிய சிற்றினங்களை உள்ள புகுத்துறது, அல்லனா இருக்கிற சிற்றினங்களை வெளியேற்றுறது, ரிமூவல் அப்படின்னு இருக்காங்க. ஹார்வெஸ்டிங், அளவுக்கு அதிகமாக விளைச்சல் அறுவடை செய்கிறது. பொல்யூஷன் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் கான்ட்ரிபியூட் எ கிரேட்டர் ப்ரெஷர் ஆன் த லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி.
இது வந்து ஹியூமனுடைய டைரக்ட்னாலங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் இன்க்ளூடிங் டெமோகிராஃபிக், எக்கனாமிக், டெக்னாலஜிக்கல், கல்ச்சுரல் அண்டு ரிலீஜியஸ் ஃபேக்டர்ஸ். இந்த காரணங்களால என்ன ஆகுது அப்படின்னா உயிரினங்கள் அழிய ஆரம்பிக்குதுங்கிறாங்க. ஈவன் தோ எ நியூ ஸ்பீசிஸ் ஆர் பீயிங் டிஸ்கவர்டு, இருந்த போதிலும் புதிய உயிரினங்களை கண்டுபிடிக்கிறாங்க. தேர் இஸ் எ லிட்டில் ஹோப் ஃபார் த ஆடிங் நியூ ஸ்பீசிஸ் த்ரூ ஸ்பீசியேஷன் இன்டு த பயோடைவர்சிட்டி த்ரெஷர்ஸ். மான்சூன் ஃபெயிலியர், global warming, depletion in ozone layer, landslides in hilly states. சரிங்களா? மலைவாழ் பிரதேசங்களில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நிலச்சரிவு இந்த காரணங்களாலையும் பாதிக்கப்படுதுங்கிறாங்க. ஓசோன் லேயர் டெப்ளீஷனாலையும் ஏற்படுது, உலக வெப்பமயமாதனாலையும் ஏற்படுது, மான்சூன் ஃபெயிலியர்னாலையும் ஏற்படுது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பொல்யூஷன் ஆர் எ ஃபியூ இன்டைரக்ட் எஃபெக்ட் ஆஃப் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் விச் ரிசல்ட் இன் த லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. IUCN ரெட் லிஸ்ட் 2004 வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் த எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆஃப் த 784 ஸ்பீசிஸ் இன் த 500 years. கடந்த 500 ஆண்டுகளாக 784 சிற்றினங்கள் அழிஞ்சிருக்குது அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் த கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸ் அப்படிங்கிறவங்க ரெட் டேட்டா புக்கை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரெட் டேட்டா புக்கில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2004 ஒரு இன்ஃபர்மேஷனை அதில் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 784 ஸ்பீசிஸ் கடந்த 500 ஆண்டுகளில் அழிஞ்சிருக்குதுன்னு இருக்காங்க. இட் இஸ் எஸ்டிமேட்டட் தட் த கரண்ட் ரேட் ஆஃப் பயோடைவர்சிட்டி லாஸ் இஸ் 100 to 1000 times higher than the others. சரிங்களா? other natural occurring existence rate and is still expected to grow in the future. இது அப்படியே எதிர்காலத்தில் இந்த அழியும் ரேட் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுதுங்கிறாங்க. This loss of biodiversity has a imminent impact on the plant, animals and human life. The negative effect including dramatic influence on the food web. Even reduction in one species can adversely affect the entire food chain, which further leads to an over reduction in biodiversity. Reduced biodiversity leads to the immediate danger for food scarcity and reducing ecosystem services. நம்ம உயிரினங்களை அழிக்க நமக்கு ஃப்யூச்சரில் வந்து உணவு தேவைகளுடைய பாதுகாப்பு வந்து குறைஞ்சி போயிடும், ஈகோசிஸ்டத்தினுடைய சர்வீஸ் வந்து குறைஞ்சி போயிருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹாட்ஸ்பாட்னா என்னங்க, நம்ம பயோடைவர்சிட்டின்னு சொல்லிட்டோம். வெரைட்டி ஆஃப் ஸ்பீசிஸ் வந்து இருந்ததுன்னா அதுக்கு பேர் பயோடைவர்சிட்டி. ஸோ அந்த டைவர்சிட்டியில் ரொம்ப இம்பார்ட்டண்டானது எது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு பேர் தான் ஹாட்ஸ்பாட். வெரி இம்பார்ட்டன்ட் பயோடைவர்சிட்டிக்கு பேர் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்கிறாங்க. Hotspots are area characterized with a high concentration of endemic species experiencing unusual rapid rate of habitat modification losses. நோட் பண்ணிச்சுங்க, அது 3 மார்க்கில் நோட் பண்ணிச்சுங்க. ஃபஸ்ட்டு the Norman Mayers define hotspots are region that நோட் பண்ணுங்க. நார்மன் மேயர்ஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ரீஜன், எந்த ரீஜன் தட் ஹார்பர் எ கிரேட் டைவர்சிட்டி ஆஃப் எண்டமிக் ஸ்பீசிஸ் அண்ட் அட் த சேம் டைம் ஹாவ் been significantly impact and altered by human activities. எந்த ஒரு இடத்துல வந்து எண்டமிக் ஸ்பீசிஸ் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கிறதோ அந்த இடத்துல ஹியூமன் பீயிங்ஸ் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா தன்னுடைய தாக்கத்தினால்
அந்த உயிரினங்களை அழிக்க நேரிடுகிறதோ அல்லது பாதிக்கப்படுகிறதோ அந்த இடத்த நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A hotspot is a region that support at least 1500 endemic vascular plant species. வாஸ்குலார் கற்றைகளுடைய தாவரங்களான 1500 எண்டமிக் ஸ்பீசிஸ் இருக்குதுன்னு இருக்காங்க. சப்போர்ட் பண்ணணும். 0.5% of the global total has lost more than 70% of its original vegetation. சரிங்களா? There are 35 biodiversity hotspots in the world. உலகம் முழுக்க எத்தனை பயோடைவர்சிட்டி இருக்குதுன்னா 1 மார்க் நோட் பண்ணிச்சுங்க. 35 இருக்குது. அதில் இந்தியாவில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 4 இருக்குதுங்க. நோட் பண்ணுங்க பார்க்கலாம். டோட்டலாக வேர்ல்டு முழுக்க பயோடைவர்சிட்டி கண்ட்ரி எவ்வளோ இருக்குதுங்க? நேற்று பார்த்தோம்ல 17 பயோடைவர்சிட்டி கண்ட்ரிஸ் இருக்குது. அதில் இந்தியாவும் ஒரு மெகா பயோடைவர்சிட்டி கண்ட்ரியாக இருந்தது. இப்போ டோட்டல் வேர்ல்டு முழுக்க எவ்வளோ பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் இருக்குது அப்படின்னா 35 இருக்குதுங்க. அந்த 35ல் இந்தியாவில் எத்தனை இருக்குதுன்னா 4 இருக்குதுங்க. அந்த 4 என்னங்கிறது தெரியுமாக்கு நோட் பண்ணிச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ஹிமாலயாங்கிறது. சரிங்களா? என்டையர் வந்து இமயமலை ஃபுல்லாக, வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலை ஃபுல்லாக, இண்டோ பர்மா இன்க்ளூட்ஸ் என்டையர் நார்த் ஈஸ்டர்ன் இந்தியா, வடகிழக்கு இந்தியா, எக்ஸப்ட் அஸ்ஸாம் அந்தமான் குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ். அஸ்ஸாமும் அந்தமான் குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸையும் தவிர வடகிழக்கு இந்தியா முழுக்குங்க. சரிங்களா? அண்டு மியான்மர் எங்கே வரைக்கும் அது போகிறது அப்படின்னா மியான்மர், தாய்லாந்து, வியட்நாம், லாயாஸ், கம்போடியா அண்டு சதர்ன் சைனா இது வரைக்கும் இருக்கிறது இண்டோ பர்மா. சரிங்களா? இது வந்து பயோடைவர்சிட்டியினுடைய ஹாட்ஸ்பாட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சுந்தரவன காடுகள். இட் இன்க்ளூட் நிகோபார் குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ். நிகோபார் குரூப் ஐலாண்ட்ஸ் இது சேர்ந்ததாங்க சுந்தரவன் காட்ஸில். இந்தோனேசியா, மலேசியா, சிங்கப்பூர், புர்னை அண்டு பிலிப்பைன்ஸ் இதெல்லாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்டேஜ்டு ஆர்கானிசம்ஸ், அழியும் தருவாயில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் அல்லது அழிஞ்ச உயிரினங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா a species that has been categorized as a very likely to become extinct in an endangered species. விரைவில் அழியும் தருவாயில் உள்ள உயிரினங்களை நாம் என்னன்னு சொல்லணும்? endangered species அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த endangered EN அப்படி சொல்லியிருப்பாங்க. The endangered as categorized by the International Union for the Conservation of Nature and Natural Resources, IUCN Red List is the second most severe conservation status for the wild population in the IUCN's scheme after critically endangered species. In the year of 1998 there were 1102 animal and 97 plant species in ICUN Red List. நோட் பண்ணுங்க. 1998ல் 102 விலங்கு சிற்றினங்களும் 1102 விலங்கு சிற்றினங்களும் 1197 தாவர சிற்றினங்களும் ரெட் லிஸ்ட்டில் இடம் பிடிச்சிருக்குது. எந்த வருஷம்? 1998ங்க. இன் 2012 த லிஸ்ட் ஃபீச்சர்ஸ் இது அப்படியே என்ன ஆகுது அப்படின்னா 2012ல் அதிகமாக இருக்குது. எவ்வளோ மாறுதுங்க? முதல்ல 1002 விலங்குகளாக இருந்தது, இப்போ 3079 அனிமல் ஸ்பீசிஸ். அண்டு பிளான்ட்ஸ் வந்து எவ்வளோ மாறுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2655 பிளான்ட் ஸ்பீசிஸ் ஆர் என்டேஜ்டு வேர்ல்டு வைட். நோட் பண்ணிச்சுங்க, இந்த டேட்டாலாம் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன்ஸ், மறைஞ்சு அழிஞ்சிடுறதுங்க, காணாமல் போயிடுறது. Species is considered as extinct when none of its members are alive anywhere in the world. சரிங்களா? வேறு எந்த ஒரு இடத்துலையுமே, உலகத்தில் எந்த ஒரு இடத்துலையுமே
இதனுடைய ஒரு சிற்றினங்கள் கூட இல்லாமல் அழிஞ்சிருதுங்க. இப்போ இண்டிவிஜுவல் ஆஃப் எ ஸ்பீசிஸ் ரிமைன் அலைவ் ஒன்லி இன் எ captivity or other human controlled conditions. The species is said to be extinct in the world. In both of these situations, the species would be considered globally extinct. A species in considered to be a locally extinct when it is no longer found in an area it once inhabited by, but it's still founded elsewhere in the world. சரிங்களா, உலகத்தில் எந்த ஒரு இடத்துலையும் இல்லாமல் முற்றிலும் அழிஞ்சிடுறதுங்க. இந்த 450 million years ago of the life on earth, there had been 5 mass extinctions. 450 மில்லியன் ஆண்டுகளாக இந்த பூமியில் வாழ்ந்த உயிரினங்களில் 5 முறையில் 5 டைம்ஸ் என்ன நடந்திருக்கு அப்படின்னா மாஸ் எக்ஸ்டென்ஷன் நடந்திருக்குதுங்க. சரிங்களா, which had eliminated at least 50% of species of flora and fauna on the globe. நோட் பண்ணிச்சுங்க. The extinction of the species is mainly due to the drastic environmental change and population characteristics. There are 3 types of extinction நடந்திருக்குது. ஒன்று வந்து நேச்சுரல் எக்ஸிஸ்டன்ஸ், இன்னொன்று மாஸ் எக்ஸிஸ்டன்ஸ், இன்னொன்று ஆந்த்ரோபோஜெனிக் எக்ஸிஸ்டன்ஸ். என்னென்ன அப்படின்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் நேச்சுரல் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னா இயற்கை காரணங்களால் வந்து அழிஞ்சு போகிறதுங்க. A slow process of replacement of existing species with better adapted species due to the change in the environmental conditions, the evolutionary changes, predators and disease. இதனால் வந்து நேச்சுரலாக எக்ஸிஸ்டன்ஸ் மறைஞ்சிடலாம், இயற்கை காரணங்களால் அழிகிறது. A small population can get existent sooner than the large population due to the inbreeding டிப்ரெஷன்ஸ். நெக்ஸ்ட்டு மாஸ் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னா குரூப்பாக அழிகிறதுங்க, குரூப்பாக மறைஞ்சு போகிறது. அப்படி குரூப்பாக அழிகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, த எர்த் ஹேஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு குவைட் எ ஃபியூ மாஸ் எக்ஸிஸ்டன்ஸ் டியூ டு த என்வரான்மெண்டல் கேட்டஸ்ட்ரோஃப்ஸ். எ மாஸ் எக்ஸிஸ்டன்ட் occurred about 225 million years ago during the Permian period. நோட் பண்ணிச்சுங்க. where 90% of the shallow water marine invertebrates disappear. 225 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியான பெர்மியன் காலத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய மாஸ் எக்ஸிஸ்டன்ஸ் வந்து என்னாச்சு அப்படின்னா 90% ஆஃப் ஷேலோ வாட்டர் இன்வெர்டிபிரேட் பூரா அழிஞ்சு வச்சு. அடுத்து ஆந்த்ரோபோஜெனிக் எக்ஸிஸ்டன்ஸ். ஆந்த்ரோபோஜெனிக்னா என்ன? மனித காரணங்களால் உயிரினங்கள் அழிதல். தேர் அடாப்டட் பை ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் லைக் ஹண்டிங், ஹேபிடேட் destruction and over-exploitation, urbanization and industrialization. Some examples of existence are the dodo of Mauritius and Steller sea how of Russia. நோட் பண்ணிச்சுக்கோங்களா, ரஷ்யாவில் இருந்த ஸ்டெல்லர் சீ ஹவுஸ். அண்ட் amphibian seem to be at the higher risk of the existence because of habitat destruction. நோட் பண்ணுங்க. The most serious aspect of these of biodiversity is the existence of species. The unique information contained in its genetic material DNA and niche it possesses are lost forever. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐயூசிஎன்ங்கிறத நெக்ஸ்ட் பார்ப்போங்க. சரிங்களா, ரைட்டிங் ஸ்டூடெண்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.